வாரத்தில் நம்ம தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்றத நம்ம படித்தோம். இப்போ அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யம்னா உடனே என்ன மைண்டில் வரும்னா பரலோகம். தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? பரலோகம். அதுதான் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பிளேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் த பிளேஸ், இஸ் அ பர்சன். அவர் ஒரு ஆள், திரித்துவத்தின் மூன்றாம் நபர், பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேருக்கு தேவனுடைய ராஜ்யம் என்ன உடனே ஒரு இடம்தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அல்ல, இடம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு ஒரு சில வசனங்கள்லாம் உங்களுக்கு போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணுங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இது ரெண்டாவது பாகம் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ஆதியாகமத்திலிருந்து தொடங்கி அப்படியே வெளிப்படுத்தல போய் அப்படியே முடிக்க போகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை. அதை வைத்து முழு பைபிளையும் நாம் கவர் பண்ண போகிறோம். ஏன் எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கிறதே, அதெல்லாம் நம்ம படிக்கணுமே. அப்படி இருக்கும்போது ஏன் இதைத்தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், பிதா இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரா? எதற்காக அனுப்பினார்? பிதாவை இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்ம பல காரியங்கள் இயேசு பேசியிருக்கிறார் பூமியில். ஆனால் அதிகமாக அவர் பேசியதை எதை பற்றி தான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், சபை மாறு. அவர் கிட்டத்தட்ட அவர் பூமியிலே வாழ்ந்த வாழ்நாட்களில் மிக அதிகமாக அவர் பேசியது ஒரே ஒரு செய்தியை தான், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இதைத்தான் அவர் முக்கியப்படுத்தி பேசினார். வேத எதையும் அவர் பேசவில்லை. இப்போ லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. லூக்கா 4:43. அவரோ அவர்கள் நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு, நான் மற்ற ஊர்களிலும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே. பிதா இயேசுவை எதற்காக அனுப்பினாரா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்காக. எதற்காக அனுப்பினார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பிதாவை குறித்து இயேசு அதிகமா பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? பிதா தானே அனுப்புனாரு. பிதாவை அதிகமாக இயேசு பேசி இருக்கணும், அப்படிதானே? ஏன்னா அவர் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா அவரை பற்றி அதிகமா இயேசு என்ன பண்ணல? பேசவில்லை. 1-2 இடங்கள்ல தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிதாவை குறித்து பேசியிருக்கிறார். அவர் பிதாவை குறித்து பேசவில்லை. ஆனால் பிதா எதை பேச சொன்னாரோ அதைத்தான் அவர் இங்கே பேசி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றார், நான் சுயமா எதையுமே, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் பேசுகிறேன். அப்ப பிதா என்ன பேச சொல்லி அனுப்பி இருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் என்ன பண்ணணும்? நீங்கள் போய் பேச வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு அதை மட்டுமே பிரசங்கம் பண்ணினார். இப்பொழுது சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு 3 வருடம் அவரோடு வைத்து பயிற்சி கொடுத்து இப்ப அவர் சொல்றாரு, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இப்போ பிதா என்ன சொன்னாரோ இயேசு விட்ட அதைத்தான் இயேசு பிரசங்கம் பண்ணார். இப்போ இயேசு சீஷர் கையில என்ன சொல்றாரோ, பிதா இவர்கிட்ட என்ன சொன்னாரோ அதைத்தான் இவர் சீஷரிடத்திலே சொல்லுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? பிதா எதை பேச சொல்லி அனுப்பினார்? இயேசு சீஷர்களை எதை பேச சொல்லி அனுப்புகிறார்? பிதா இயேசுவுக்கு என்ன பேச சொன்னாரோ அதை தான் இயேசு சீஷர்களுக்கு பேச சொல்லி அனுப்புகிறார். அது என்ன?
அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து சீஷர்கள் பேசினால் அது இயேசு பேசினது, இயேசு பேசினார் என்றால் அது பிதா பேசியது. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரசங்கத்தை நான் பேசவில்லை. யார் பேசியிருக்கிறது? ஆவியானவரே இன்றைக்கு நம் மத்தியிலே பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பரலோக ராஜ்யம் என்பது இன்றைக்கு இதைத்தான் அதிகமாக வலியுறுத்தி பேச சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம அதிகமாக செய்திகளை எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க? ஆசீர்வாதம், அற்புதம், விடுதலை, உயர்வு, சுகம், நன்மை, இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக்கிறோம். ஆனால் இதை எதையுமே இயேசு என்ன பண்ணவில்லை? பேசவில்லை. இப்போ உதாரணத்துக்கு இயேசு செய்த அற்புதங்கள் எத்தனையோ இருக்கிறது பைபிள்ல. நம்ம சபையில் அதை பேசியிருக்கிறோமா இல்லையா? பேசியிருக்கிறோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு முதல் அற்புதம் என்ன? எல்லாரும் உடனே சொல்லுவீங்க. என்ன அற்புதம்? கானா ஒரு கல்யாணம். அங்கே குறை வந்தது, அதை இயேசு என்ன பண்ணார்? நிறைவாற்றினார். நான் சொல்றது புரியுதா? இது கேட்க நல்லா தானே இருக்கு. இந்த அற்புதத்தை யார் முன்பதாக அவர் செய்தார்? ஜனங்கள் இருந்தாங்க. அப்புறம் வேற யார் இருந்தா? சீஷர்களும் இருந்தார்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? சீஷர்கள் கண்ணார பார்த்தாங்களா இல்லையா அற்புதத்தை? அந்த சீஷர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பத்தி பேசினாங்களா? ஒரு இடத்துலயாவது ஒரு சீஷனாவது இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா அப்படின்னு எங்கேயாவது பேசினாங்களா? பேசவில்லை. சரி, அதிகமாக நம்ம அடுத்த அற்புதங்களை சபையில் எதை பேசுறோம் சொல்லுங்க? 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தா. நீ குறைவானது ஆண்டவருக்கு கொடுத்தா அதை நிறைவாக்கி உன்னை ஆசீர்வாதம். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நடந்ததா இல்லையா? அப்ப இதை பேசலாமா வேணாமா சபையில்? பேசலாம். இப்போ இதை கூட இருந்து பார்த்து மீதி 12 கூடிய எடுத்து வச்சது யாரு? ஒரு இடத்துலயாவது அதை பத்தி பேசினாங்களா? ஏன் பேசல? இயேசு என்ன பேச சொல்லி அனுப்புனார்? சத்தமா சொல்ல மாட்டேன். சத்தமா ஏன் இதை பேசுங்கள், அப்ப அற்புதத்தை செய்யுங்கள், பேச சொல்லல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம அற்புதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசக்கூடாது, அற்புதம் செய்யணும். இயேசு சுகமாக்குவார், அதை பேசக்கூடாது, அதை செய்யணும். இயேசு உன்னை விடுதலையாக்குவார், அதை பேசக்கூடாது, அதை செய்யணும். இயேசு உனக்கு நன்மை செய்வார், அதை பேசக்கூடாது, நீ நன்மை செய்யணும். அப்போ எதெல்லாம் செய்யணுமோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேச வேண்டியதை நம்ம என்னன்னே தெரியல, அதை பேசுறதே இல்லை. அது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மட்டும் தான் பேச வேண்டும். அதுல ரொம்ப உண்மையாக உறுதியாக இருந்தார்கள். இப்போ யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். வாசிங்க. இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். நல்லா கவனிங்க. யாருக்கு முன்பதாக? என்ன அற்புதங்களை? இந்த பைபிள்ல இல்லாத, ஏன்னா அது எழுதி வைத்தா உலகமே. அப்போ சீஷர்களுக்கு முன்பதாக இதுல இல்லாத அற்புதங்கள் நிறைய செஞ்சிருக்கிறார். அதுலயாவது ஒன்னு பேசியிருக்கலாமா இல்லையா? சீஷர்கள் பேசலாமா இல்லையா? பேசினாங்களா? சீஷர்களுக்கு முன்பதாக தான் செய்தார். இதுல இல்லாத இன்னும் நிறைய. ஆனால் அதை ஒன்றை கூட சீஷர்கள் பேசவில்லை. மாறாக அவர்கள் கைகளினால் அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. இயேசு சுகமாக்குவார் சொல்லல, இவன் போய் சுகமாக்குறான். சப்பானியை பிடிச்சி கையை தூக்கி எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினாலே அங்க அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. அப்போ நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில கர்த்தர் கிரியை செய்து அங்கே அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் அங்கே அற்புதங்கள் நடக்கும். அப்ப விசுவாசிக்கிற அளவுக்கு நான் பிரசங்கம் இருக்க வேண்டும். அப்ப எதை பற்றி பேச வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஓகே, இதை நல்லா நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கடந்த தினத்தில் நம்ம படிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் மேல் வந்தார், ஜீவ சுவாசம் என்று அவர் அழைக்கப்பட்டார் இல்லையா? அவர் தான் யாருன்னு சொன்ன? தேவனுடைய ராஜ்யம். நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ சுவாசம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவன் பாவம் செய்த பிறகு என்ன ஆயிடுச்சு? அவர் போய்விட்டார்.
இப்போ பிந்தின ஆதாம் இயேசு வருகிறார், ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறி வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து அமர்கிறார். அவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்ப கவனிங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினால் எல்லாம் உனக்கு. ஆதாமுக்கு என்ன கொடுத்தார்? ஏதேன் தோட்டத்தையே கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார்? கானான் தேசத்தையே கொடுத்தார். கட்டாத வீடுகளை கொடுத்தார், நடாத திராட்சை தோட்டங்களை, ஒலிவ தோப்புகளையும், நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாக தேவன் தெரிந்து கொண்டவன். நான் சொன்ன அதெல்லாம் நிழல், இன்றைக்கு சபை நிஜம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிற சபைதான் தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க. அப்ப சபையை யாரு ஆளுகை செய்யணும்? சபைக்குள்ள யாரு கிரியை செய்யணும்? சபை யார் கண்காணிக்கிறது? அப்போ சபையில போதிக்கிறது, உணர்த்துகிறது, நம்மை உருவாக்குகிறது எல்லாம் யாருடைய வேலை தான்? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை தான். அப்போ நம்ம முழுக்க முழுக்க யாரால் நடத்தப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால். ஓகே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற சபை தேவனுடைய ராஜ்யம். அவர் எப்படி ஆளுகை செய்கிறார்? எதை வைத்து ஆளுகை செய்கிறார்? எதை வைத்து? தேவனுடைய வார்த்தையை வைத்துதான். அப்ப கவனிங்க, அப்ப ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அடுத்தது ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார் சொன்ன. அடுத்தது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாக என்று கட்டளையிட்டார். ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை வருகிறது? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் சத்தமா சொல்லுங்க. என்ன கட்டளை வருகிறது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். எதற்கு இந்த கட்டளை வருகிறது? நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் தேவனால், தேவ ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிறது என்று சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் சட்டத்தின்படிதான் ஆளுகை செய்யப்படுகிறது. அல்லேலூயா. இந்திய தேசத்தை எப்படி ஆளுகை செய்கிறார்கள்? எதின் அடிப்படையில்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான். அமெரிக்கா தேசம் அமெரிக்காவினுடைய சட்டம். அப்போ எல்லா தேசமும் எதில் அடிப்படையில் தான் ஆளுகை செய்யப்படுகிறது? சட்டத்தின்படிதான் ஆளுகை செய்யும். இப்போ நீ ஒரு குற்றம் செய்யறன்னா போலீஸ் வந்து உன்னை பிடிக்கிறார்கள். எதன்படிதான்? சட்டத்தின்படி கொண்டு போய் கோர்ட்டில் நடத்துறாங்க. ஜட்ஜி என்ன செய்யறாரு? தீர்ப்பு கொடுக்கிறார். எதன்படி கொடுப்பார்? அவர் இஷ்டத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பிடிச்சவனுக்கு ஒரு தீர்ப்பு, பிடிக்காதவனுக்கு ஒரு தீர்ப்புலாம் கொடுக்க முடியாது. எதன்படி தான் கொடுக்கணும்? சட்டத்தின்படி தான் கொடுக்கும். அப்போ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். நோ ஒன் இஸ் அபவ் தி லா. இந்த சட்டத்திற்கு மேலே யாரும் இல்லை. அவர் சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, ஒரு பிரதமர் வரைக்கும் எல்லாரும் சட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும். இப்ப தேவனுடைய ராஜ்யமாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஆதாமுக்கு கண்டிப்பா எதை கொடுக்கணும்? சட்டம் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். என்ன கட்டளை சொல்லுங்க? நன்மை தீமை அறியத்தக்க. கட்டளையில என்ன இருக்கு சொல்லுங்க? கட்டளையில என்ன இருக்கு? யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 50வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் போகையில் அவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளைகள் எல்லாம் நித்திய ஜீவன். இப்ப ஆதாமுக்கு எதுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு? அதுல என்ன இருக்கு? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? ஜீவனோடு இருந்தான். கட்டளையை மீறின உடனே என்ன வந்துருச்சு? மரணம் வந்து விட்டது. அதனால தான் அதை புசித்தால் நீ மரித்து விடுவாய், ஆனால் புசிக்காவிட்டால் உனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கும். ஏனென்றால் அந்த பழத்துல ஒண்ணுமில்ல, தேவனுடைய வார்த்தை, அந்த கட்டளையில நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? தேவனுடைய ராஜ்யம்
என்றென்றைக்கும் அழியாதது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன கிடையாது? முடிவே இல்லை, அதற்கு அழிவே இல்லை. எத்தனையோ ராஜ்யம் வந்தது, அழிந்தது, அது காணாமல் போய்விட்டது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன கிடையாது? அதற்கு முடிவில்லை, அதற்கு அழிவில்லை. இப்போ அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தில் நீ வாழணும்னா அப்ப நீயும் எப்படி தான் இருக்கணும்? அழிவில்லாதவனாகத்தான் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அப்ப மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் எதுல இருக்கிறது? அவருடைய கட்டளையில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில இருக்கிறது. இப்போ எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். அது எதுக்கு ஆகாரம்? சரீரத்திற்கு. இந்த கனியை மட்டும் என்ன, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணாத? புசிக்காத. ஏன்? அது உன் ஆத்துமாவுக்கு ஆகாரம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லா பழங்களையும் புசிக்கலாம், அது சரீரத்திற்கு. ஆனா இதை புசிக்காத. அதுதான் அந்த கட்டளை தான் உன் ஆத்துமாவுக்கு ஆகாரம். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல வார்த்தையினால் பிழைப்பான். அப்ப ஆத்துமா எதுல பிழைக்கிறதா? வார்த்தையினால. இப்போ ஆதாம் தேவனுடைய வார்த்தை கீழ் படிந்த வரைக்கும் ஆத்துமா எப்படி இருந்தது? உயிரோடு இருந்தது. அவன் மீறின பிறகு ஆத்துமா என்ன செய்து விட்டது? மரித்து விட்டது. அப்போ எல்லாத்தையும் புசி, அது சரீரத்துக்கு ஆகாரம். இதை மட்டும் புசிக்காத, அது ஆத்துமாவுக்கு ஆகாரம். ரெண்டுத்தையும் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் சட்டத்தின்படி தான் அவர் ஆளுகை செய்கிறார். அதற்கு அடையாளம் தான் முதல் மனுஷன் ஆதாம். அவனுக்கு கொடுத்த முதல் கட்டளையை அவன் என்ன செய்துட்டான்? இப்ப மீறிட்டான். சரி, இப்ப அதன் பிறகுதான் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? சொன்ன ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ராஜ்யமாக்குவேன். அதுதான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ல் நம்ம வாசிச்சோம் இல்லையா? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் என்று சொல்லி தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். 19ஆவது அதிகாரத்துல 6வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சோம்? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்ப நல்லா கவனி. இஸ்ரவேல் ஜனங்களை என்னவா தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? ராஜ்யமாக. அப்ப ராஜ்யம்னா அவங்களுக்கு எதை கொடுக்கணும்? எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்தார். ஓகேவா? அவர்கள் ஆளுகை செய்வதற்கு எதை கொடுக்கணும்? 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்போ மோசையை அழைக்கிறார். 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த கான்செப்ட்ல பைபிளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுக்கு அடுத்தது இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் ஆளுகை செய்கிறார். எப்படி? சட்டத்தின்படி. அப்போ அவங்களுக்கு சட்டம் கொடுக்கணுமே, நியாயப்பிரமாணம் கொடுக்கணுமே. அப்போ 20வது அதிகாரத்தில் நீங்க 1லிருந்து வாசி பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளை என்ன செய்தார்? கொடுக்கிறார். இப்ப நீங்க யோசித்து பாருங்க. இப்ப எகிப்தில இருந்து இவங்க நேரா சீனாய் மலைக்கு வராங்க பாத்தீங்களா? அது எத்தனை நாள் ஆச்சு? மொத்தம் 50 நாள். எத்தனை நாள்? 50 நாள். ஆனா நீங்க அதிலே வாசித்து பாருங்க. யாத்திரா 19 அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப எத்தனாவது மாசம் வராங்க? 3ஆம் மாசம்னா நீங்க 3 மாசம் நினைச்சிட கூடாது. ஓகேவா? அவங்க கிளம்பினது ஆபீப் மாதம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. முதல் அதுல ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் மாதம் ஆபீப் மாதம் 15ஆம் தேதி அவங்க கிளம்புறாங்க. எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி கிளம்புறாங்க. இப்போ 16:1 வாசிங்க. யாத்திராகமத்தில் 16:1 வாசி பாருங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் நாள் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய் நடுவே இருக்கிற சீனா வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப சீனாய் வனாந்தரத்துக்கு வராங்க. எப்போ வராங்க? 2வது மாசம். கிளம்புனது எப்போ? முதல் மாசம் 15ஆம் தேதி. இப்ப இங்க வந்து சேர்ந்தது எப்போ? எத்தனை மாசம் ஆகுது அப்போ? எத்தனை மாசம்? 1 மாசம். ஓகேவா? இப்போ 19:1 வாசிச்சீங்களே,
சீனாய் மலைக்கு எப்போ வராங்க? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதலாம் நாள். இப்ப கவனிங்க, அப்ப எத்தனை நாள் ஆகுது மொத்தம்? முதல் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து 2ஆம் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் 2 மாசமா? 1 மாசம். ஓகேவா? புரியுதா இல்லையா? 1ஆவது மாசம் 15ஆம் தேதியிலிருந்து 2ஆவது மாசம் 15ஆம் தேதி. ஓகேவா? 1 மாசம் தானே. அப்ப 2ஆவது மாசம் 15ஆம் தேதியிலிருந்து கணக்கு பண்ணி 3ஆவது மாசம் 1ஆம் தேதி வந்துட்டாங்க. அப்ப எத்தனை நாள்? 15 நாள் தானே. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது? 45 நாள் தான். ஓகேவா? வந்து 3 நாள் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாமே 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்க வேண்டும். ஸோ 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா அங்க போய் மோசே சொல்றாரு, உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 3 நாட்கள் கொடுக்கிறார். அப்ப எத்தனை நாள் ஆகுது? 48. ஓகே, கவனிக்கிறீங்க இப்பதான். இப்போ அடுத்தது 49வது நாள் இவர் மேல போறார், மலைக்கு மேல. யாரு? மோசே. 50ஆம் நாள் அக்கினிமயமாக இடி முழக்கம், மின்னல், பயங்கரமான ஒரு எக்கால சத்தம். அங்கே அக்கினியிலே சீனாய் மலையிலே தேவன் இறங்குகிறார். எத்தனாவது நாள்? ஏன் 50 நாள் கரெக்டா ஆண்டவர் கொண்டு வந்து அங்கங்க நிறுத்தி ரெஸ்டும் எடுத்து கரெக்டா இந்த 50ஆம் நாள் சீனாய் மலையில அவர் வந்து இறங்குகிறார். ஏன் அந்த 50ஆவது நாளை அவர் கரெக்டா அந்த அளவுக்கு கொண்டு வரார், ஃபாலோ பண்றார்? சொல்லுங்க பாப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாடு நிழல். பழைய ஏற்பாடு நிழல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிஜம் என்ன சொல்லுங்க? பெந்தெகோஸ்தே 50ஆவது நாளிலே ஆவியானவர் வந்து இறங்க போகிறார். அல்லேலூயா. அவர் வந்த உடனே தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்க போகிறது. அது எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிழலாக நான் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இப்போ வந்துட்டாரா? நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வந்தா என்ன? இப்போ 20ஆம் அதிகாரத்தில் வந்து 10 கட்டளைகளை கொடுத்துட்டு இப்போ திரும்பவும் மோசே மலைக்கு போறாரு. வர்றதுக்கு 40 நாள் ஆகுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? 10 கட்டளை கொடுத்துட்டு தான் எங்க போறார்? திரும்ப மலைக்கு போறார். முதல் கட்டளை என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன என்று? 40 நாள் ஆயிடுச்சு, அவர் வரல. ஜனங்க சொல்றாங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. 32ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் போனவர் 32ஆம் அதிகாரத்தில் தான் கீழே வரார். முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணோம் என்றார்கள். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப போன மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ தெய்வங்களை உண்டு பண்ணு சொல்றாங்க. ஆனா முதல் கட்டளை என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறார்? வேற தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது? வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழாலோ நீ தண்ணீரிலோ எதிலுமே என்ன செய்யக்கூடாது? எந்த சொரூபத்தையோ நீங்கள் வணங்க கூடாது என்று சொல்லிட்டு போனாரு. 40 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க இவர்கள்? என்ன பண்ணிட்டாங்க? தெய்வத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். உடனே இறங்கி வராரு. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அதை பொடியாக்கி தண்ணியில கலந்து எல்லாருக்கும் குடிக்க கொடுக்கிறார். குடிக்கணா அப்படின்னு சொல்லி கடைசியில் லேவியை கூப்பிட்டு எல்லாரைக்குள்ளையும் அந்த ஆண்டவர் பக்தி வைராத்தியத்தை காட்டுவதற்காக போய் என்ன செய்ய சகோதரர்கள் எல்லாரும் கொலை செய்தார்கள். எத்தனை பேர் அங்க மடித்தார்கள்? சொல்லுங்க. எத்தனை பேர் மடிந்தார்கள்? 3000 பேர் மடிந்தார்கள். அது நிழல், இங்க நிஜம். 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்பி 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ராஜ்யம் நிழல். இஸ்ரவேலருக்கு தேவன் செய்தது நிழல், இது நிஜம். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையின்படி இப்போ சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவேதான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கோ தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். எதற்காக? அவர்களைப் போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல நீங்கள் கடினப்படுத்த, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தது போல நீங்கள் பரீட்சை அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது போல நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தது போல நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யாது. அவர்கள் வேசித்தனம் செய்தது போல நீங்கள்
வேசித்தனம் செய்யாது. இதெல்லாம் 1 கொரிந்தியர் 10 நீங்க போய் வாசிக்கலாம். இதெல்லாம் அவர்களுக்கு நடந்தது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு இந்த கடைசி நாட்களிலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம அவர்களை விட அதிக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டுமே என்றால் நாம் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நிஜங்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஓகே, அவங்களுக்கு சட்டம், நமக்கு என்ன சட்டம்? அவங்களுக்கு அதே தான். நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வந்துட்டாரு, அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்வதில்லை, அழிந்து போகிறது இல்லை. வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தையாகிலும் அந்த வார்த்தையின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று சொன்னாரே. அப்ப நியாயப்பிரமாணத்தை இயேசு மாற்றிவிட்டார் என்று சிலர் அநேகர் அவர் மேலே பொய்யாக குற்றம் சாட்டினார்கள். இயேசு உயிரோடு இருந்த பொழுதே இவர் மோசேயின் பிரமாணத்தை மாற்றிவிட்டார், இவர் வேற புதுசா ஏதோ சொல்றாரு, இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கவனிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசிகள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தோம். அப்ப இயேசு எதுக்கு வராரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. சட்டத்தை மாற்ற முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டம் போடுறாங்க இந்தியால, இன்னொரு ஆட்சி மாறும் பொழுது அந்த சட்டத்தை என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சட்டத்தை அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு அவர் தான் ராஜா, அவர் சொல்றது தான் சட்டம், அது என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நாம கை கொள்ளணுமா, கை கொள்ள வேண்டாமா? வேண்டாமா? கை கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது அவர்களுக்கு, அது நமக்கு இல்லை. அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நியாயப்பிரமாணம் என்பது இல்லை, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான், அது நமக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நாமும் அவருடைய சட்டத்தை என்ன பண்ண வேண்டும், கை கொள்ளணும். அதனால தான் இயேசு இங்கே சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை என்ன செய்ய வந்திருக்கிறேன், நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி அவர் நிறைவேற்றார், எதிலே நிறைவேற்றுகிறார்? இப்போ ஒருத்தர் வரார், ஒரு நியாயசாஸ்திரி வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தில் எது பிரதான கட்டளை என்று கேட்கிறார். இங்கே தான் நீங்க கவனிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நியாயப்பிரமாணம் வெறும் 10 கட்டளைகள் அல்ல. எத்தனை கட்டளைகள்? 613 கட்டளைகள். அதுல 365 செய்யாதே, இதை செய்யாதே என்று நெகட்டிவ் கமெண்ட். இதை செய் அப்படின்னு சொல்லி 248. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான கட்டளை 345. ஒரு வருஷம் அப்படி அப்படி மைண்ட்ல வச்சிங்க. 248 இதெல்லாம் செய்யணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரார் பாத்தீங்களா? இது 10. இந்த 613 சுருக்கம் தான் இந்த 10 கட்டளைகள். ஓகேவா? இப்ப முதல் 4 கட்டளைகள் அது தேவனுக்குரியது, அப்படி நீங்க பிரிச்சுக்கணும். அடுத்த 6 கட்டளைகள் மனுஷனுக்குரியது. முதல் 4 கட்டளைகள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். என்னை என்று உனக்கு வேறே தேவன் இல்லை, வானத்திலும் பூமியிலும் வேற எங்கேயும் ஒரு சொரூபத்தையும் அதை உண்டாக்க வேண்டாம். அடுத்தது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4 ஓய்வு நாள். இந்த 4 கட்டளை யாருடையது? இந்த 4 கை கொண்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் அர்த்தம். ஓகேங்களா? தேவனை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்த 6 கட்டளை உங்களுக்கு தெரியும். அதை கை கொண்டால் நீங்கள் மனுஷனை நேசிக்கிறீர்கள். இப்ப மனுஷனை நேசிக்கிற நீ கொலை செய்வியா? மனுஷனை நேசிக்கிற நீ அவனுடைய திருடுவியா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த 10 கட்டளைகளை சுருக்கி தான் இயேசு அங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்துல பிரதானமான கட்டளை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு நீ அன்பு கூறணும். அதே போல உன்னை நேசிக்கிறது போல. இந்த 2 கற்பனைகளில் வாசிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க.
போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயா என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலேயும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்ப இந்த ரெண்டு கற்பனைகளில நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணத்தை 10 கொடுக்கிறாரு. 10 இப்போ இயேசு 2 ஆகிட்டாரு. அதனால குறைச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இந்த 2க்குள்ள தான் அந்த 10 இருக்குது, அந்த 10க்குள்ள தான் அந்த 613 இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த 2 கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் போதும் என்று சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் நீங்க தான், சபை. இப்ப சபைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த 2 கற்பனைகளை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம், உங்களை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ அவர்களுக்கு 10 கட்டளை கொடுத்தார். ஆதாமுக்கு எத்தனை கட்டளை? அவன் என்ன செஞ்சிட்டான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முதல் கட்டளையே என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கப்புறம் 2, 3 அடுத்தது. முதல் கட்டளையே மீறியாச்சு, ஃபர்ஸ்ட்லயே காலி ஆயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் மாத்தி அதனுடைய எசன்ஸை நமக்கு சொல்றார். என்ன? உண்மையாகவே நீ உன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீ என்ன செய்ய மாட்டாய்? விக்கிரகங்களை நீ தேட மாட்டாய், அதை செய்ய மாட்டாய் என்று சொல்லி. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 2 தான் இப்போ சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 2 கற்பனைகளை கை கொண்டால் நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். உங்களை ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ரோமர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம் என்று ஒரே வார்த்தையிலே அங்க பவுல் எழுதுகிறார். வாசித்து பாருங்க. ரோமர் 13:10. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள். ரோமர் 13:10. என்ன குழப்பிராதீங்க, அதேதான். அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். புழு பைபிளை நம்ம பார்த்தாலே இன்னும் இவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைக்கிறோம். இதுல எதை படிச்சு எப்படி புரிஞ்சு நான் என்னத்தை செய்யறது ஆண்டவர் குழப்பம். ஆண்டவர் சொல்றாரு ஒரே வார்த்தையில நான் ஈஸியா உனக்கு சொல்லிடுறேன். ஆவியானவர் பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஆவியானவர் தேவைன்றது. ஆவியானவர் வந்த பிறகு எவ்வளவு சிம்பிள் ஆகிட்டாரு பார்த்தீங்களா? முழு பழைய ஏற்பாட்டை அப்படியே ஒரே வார்த்தையில ஆவியானவர் அழகா நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். என்னது? நியாயப்பிரமாணம் எதில் அடங்கி இருக்கிறது? அப்ப நீங்கள் பிறனிடத்தில் அன்பு செலுத்தினால் எதை நிறைவேற்றுகிறீர்கள்? சத்தமா பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அன்பு கூறுங்கள், வேதத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அதை கை கொள்வதற்கு நிறைய நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமா இருக்குது. அப்படிதானே? இப்போ ஆண்டவர் இதை செய்யாத சொல்றாரு, அதை செய்யாதன்னு சொல்றாரு. என்னதாங்க செய்யறது? சில பேருக்கு இதை பண்ணாத பண்ணக்கூடாதுன்றாரு, இதை செஞ்சா இதை செய்யக்கூடாதுன்றாரு. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு பாருங்க. நீங்க இதெல்லாத்தையும் மறந்துரு, கட்டளையெல்லாம் மறந்துரு, பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. என்னது? என்ன செய்யணும்? அன்பு. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். கண்ட சகோதரனை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் என்பது.
தன் சகோதரனை பகைக்கிறவன், வேதம் சொல்லுது, மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுஷனை பகைத்தால் அவன் யாரா? அவன் பொய்யனா? அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய வார்த்தையை, இந்த முழு வேதத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு ஒரே வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை நீங்க கீழ்ப்படிந்தால், இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். என்னது அது? அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் மற்றவர்கள் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ அதை விட்டுருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லது தீங்கும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நல்லவும் செய்தவனை மட்டும் நீ அன்பு செலுத்து, ஆனால் உனக்கு தீமை செய்கிறவனை நீ அன்பு செலுத்த வேண்டாம். அப்படி சொன்னாரா? இல்லை. உன் சத்துருக்களையும் நீ நேசிக்க வேண்டும், அப்படிதான் சொன்னார். அப்போ அவனுடைய கேரக்டர் அது, அவன் அப்படித்தான் இருப்பாங்க. இப்போ முள்ளுடைய கேரக்டர் என்ன பண்ணும்? குத்திட்டு தான் இருக்கும். அது முள்ளுடைய தன்மை, அது அவ்வளோதான். முள்ளிடத்துல போய் நீங்கள் என்ன செய்ய எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய ருசியை அதில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பார்கள். ஆனால் அது நமக்கு முக்கியமல்ல. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் நீங்கள் எதை கை கொள்ளுகிறீர்கள்? முழு வேதத்தையும் நீங்கள் கை கொள்ளுவதற்கு சமம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவது நமக்கு ரொம்ப கடினமானதா இல்லது ஈஸியா? அன்பு செலுத்துறது நமக்கு ரொம்ப கஷ்டமா? சொல்லுங்களேன். இப்போ இல்லாத ஒன்றை நம்மிடத்துல தேவன் எப்பவுமே இதை செய்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். இயற்கையாகவே நம்மளை கூட விடுங்களேன், இங்க ஆடு மாடு மிருக ஜீவன்கள் பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? தன்னுடைய குஞ்சுகளை என்ன பண்ணுகிறது? பறவைகள் நேசிக்கிறது. ஆடு மாடுலாம் பாருங்க, தன்னுடைய குட்டிகள் என்ன பண்ணுது? எவ்வளோ அன்பா நேசிக்க. கோழி தன் குஞ்சுகளை எப்படி என்ன பண்ணுகிறது? பத்திரமா பாதுகாக்கிறது இல்லையா? இப்போ இயற்கையாகவே அந்த அன்பு என்பது அவர்களுக்கு இருக்குது. மனுஷனை தேவன் உண்டாக்கியது அப்படிதான். இப்போ அவருடைய சாயலில் தானே நம்மை உண்டாக்கினாரு. அப்போ தேவன் அன்புள்ளவர் எப்படி சொன்னா, அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் எப்படிப்பட்டவன் தான்? அன்பு செலுத்துகிறவன் தான். இயற்கையாகவே நமக்கு என்ன சுபாவம் இருக்கிறது? மற்றவர்களை நீ மற்றவர்களை நேசிக்க முடியலன்னா தான் அது நீ அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஒரிஜினாலிட்டி நான் மற்றவனை நேசிக்கிறது. என்னால் நேசிக்க முடியலன்னா அது நான் இல்லை, வேற ஒருத்தர் எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறா, அவனை நேசிக்க விடாத அளவுக்கு என்ன தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அல்லேலூயா. இப்போ இயற்கையாகவே நாம் நேசிக்க வேண்டும். நம்ம நேசிப்போம். இப்போ சின்ன குழந்தை இருக்குது, அதை யார் அதிகமாக நேசிக்குது? பிறந்த குழந்தை அம்மாவையும் அப்பாவையும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு யாரை நேசிக்குது? இன்னும் கொஞ்சம் அப்படி நடந்துலாம் ஓடி விளையாடும் பொழுது அம்மாவை நேசிக்குது. கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் திரும்பும் லைட்டாக டைரக்ஷன். எது? கொஞ்சம் விளையாட பொருட்கள்லாம் கொண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுது? நல்லா விளையாடிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அடுத்தது என்ன எதை அதிகமாக நேசிக்குது? ஆமாம், ஃபோனு. பார்த்தீங்களா? இப்போல்லாம் பிறந்த குழந்தையே என்ன பண்ணுது? ஃபோனு தான் தேடுது. எப்போவுமே கையில் ஃபோனை போட்டு சாப்பாடை ஊட்டினோமா ஃபோனு தான். குழந்தை ரொம்ப சத்தம் போடுதா, அமைதியாக இருக்கணுமா, கொஞ்சம் நேரம் கையில் கொடுத்துரு, ஃபோனை அமைதியாக பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஃபோனை கொடுத்து வளர்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அது அன்பு இருக்கிறது, ஆனால் அது வேற வேற மாறிக்கிட்டே போயிட்டு இருக்குது இல்லையா? இப்போ வாலிப பருவத்தை வந்த உடனே அன்பு எங்கே போகுது? எங்கேயோ போகுது. ஆமாம், சுபாஷுக்கு சொன்ன உடனே ஒரே சிரிப்பா இருக்கு. என்னுடைய அன்பு நான் 2 வாரமா விட்டுட்டு வந்துட்டேன். போன வாரம் என்னுடைய அன்பை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. இந்த வாரம் பரவாயில்ல கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ இயற்கையாக அன்பு நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்கிறது. இப்போ நம்முடைய தாய் தகப்பன் திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கஷ்டப்படுறாங்க, நம்ம சும்மா இருக்க முடியுமா? டக்குன்னு ஓடி போய் அவங்களை என்ன செய்யணும்? பார்க்குறோம் இல்லையா? அதே அன்பு யார் மேலேயும் வரணும், மற்றவங்க மேலையும் வரணும். அப்பதான் இயேசு உனக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ தான் தேவனுடைய ராஜ்யம் என்று அர்த்தம். ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த அன்பு என்பது நமக்கு இயற்கையாக தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ கொடுத்துட்டு சொல்றாரு, முதல்ல என்ன பண்ண? நீ என்னை நேசிக்க வேண்டும். இப்போ இயேசு நம்ம எப்பவுமே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் செய்ததைத்தான் சொல்லுவார், அவர் செய்யாததை. இப்போ இயேசு தான் நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினாரு?
நியாயப்பிரமாணம் எதுல நிறைவேறுதுன்னு இப்ப படிச்சீங்க? அன்பு. நான் சொல்றது புரியுதா? அன்புல தான் எது நிறைவேறுது? பைபிளே நிறைவேறுது. இப்போ உச்சபட்ச ஹை லெவல் ஆஃப் த லவ், அன்புல அதிகப்படியான அன்புன்னு எதை சொல்லுவீங்க? உயிரை கொடுக்கிறது தான். அதை விட பெரிய அன்பு எதுவுமே. நமக்காக உயிரை கொடுத்தவர் யார் சொல்லுங்களேன்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே அதிகமா உன்னை நேசிக்கிறது யாருதான்? அதை எப்படி ப்ரூவ் பண்ணாரா? நம்முடைய பாவத்தை, நம்முடைய மரணங்களை, நம்முடைய எல்லா அக்கிரமங்களை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டு மரித்து அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்து, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டேன். அல்லேலூயா. ஏன் சொன்னார்? நான் எதற்காக வந்திருக்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. எப்படி நிறைவேற்றினார்? அன்பில் நிறைவேற்றினார். எப்படிப்பட்ட அன்பு? தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு. கொடுத்து இப்ப நிறைவேற்றிட்டாரு. இப்போ போய் ஆவியானவர் அனுப்பி இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து சபைக்கு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 2:8. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை. அது என்னங்க ராஜரீக பிரமாணம்? ராஜரீக பிரமாணம்னா என்னது? ராயல் லா அப்படின்னு இருக்குது. ராஜரீக பிரமாணம் யாருக்குரியது? ஒரு ராஜ்யத்துக்குரியது. இப்ப தேவனுடைய ராஜ்யம் யாருன்னு சொன்னீங்க? நீங்க தானே. அப்ப உங்களுக்கு தான் இந்த சட்டமே. ஒரே சட்டம் தான், ஒரே கட்டளை தான் ஆதாமுக்கு, ஒரே கட்டளை தான் இன்னைக்கு உங்களுக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆதாமுக்கு எத்தனை கட்டளை கொடுத்தாரு? ஒன்று தான். அதை என்ன பண்ண முடியல அவனால. ஒரே கட்டளை தான் இப்போ சபைக்குமே. என்ன கட்டளை? உன்னிடத்திலே. ஏன் 2 இருந்துச்சு? இயேசு சொல்றாரு, முதல்ல உன் தேவனிடத்தில், அடுத்தது 2. இப்ப ஆவியானவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? 1 மாத்திட்டாரு. அதை சொல்லவே இல்லை இந்த இடத்துல. எதை சொல்றாரு? உன்னை நேசிக்கிறது போல. சரி, இப்ப தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்வீங்க அவருக்கு? அதை சொல்லுங்க. என்ன செய்வீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒன்று. நீங்க உண்மையாக இயேசுவை நேசிக்கிறீங்களா? யாருமே சொல்லலையே. ஓகே ஓகே. என்ன செய்வீங்க? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? நான் நேசிக்கிறேங்க, நான் நேசிக்கிறேங்கன்னு சொன்னா மட்டும் அது எப்படி? அது என்ன செய்யணும்? நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே செய்யல. அவங்க என்ன நினைப்பாங்க? இவர் சும்மா சொல்லிக்கிறார் நம்மள, அப்படிதானே சொல்லுவாங்க. சரி, இப்போ இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? எப்படி அன்பை வெளிப்படுத்துவீங்க? இப்ப இயேசு நம்மளை நேசிச்சார், நம்ம மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? இப்ப நீங்க அவர் நேசிக்கிறீங்கன்னா அப்ப எப்படி அதை வெளிப்படுத்துவீர்கள்? ஓகே, சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் அவ்வளவுதானா? சொல்லிட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சா? மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றீங்க. எல்லாத்தையும் இது எல்லாமே அவருக்கு செய்ய முடியாது. நீங்க நேரா இயேசுகிட்ட போய் கையில் கொடுப்பீங்களா? ஆண்டவரை என்ன வச்சிங்க பாப்பார்? இல்லை, பூரா 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு. ஏண்டா இதான் அன்பா? சை. ஆண்டவர் தேவாலயத்தில் உட்காந்துட்டு இருந்தார். எங்க உட்காந்துட்டு இருந்தார் சொல்லுங்க? புல்பீட்டில் உட்காரல, வெளியே உட்காரல, உள்ள உட்காரல, நடுப்புற உட்காரல. கரெக்டா எங்க உட்காந்துங்கிறார் நம்ம ஆளு? இங்க காணிக்கப்படி நாங்கள் வந்து உட்காந்துட்டார், பார்த்துக்கு நேக்குறாரு. 5 10 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு அம்மா எவ்வளோ போட்டிருக்கு? அப்போ வாட்ச் பண்ணாதானே கரெக்டாக சொல்ல முடியும். பார்த்துருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இதில் போடுறத யார் பார்த்துன்னுக்கிறார்? நீங்கள் மறைச்சி போடுவீங்க. ஏன் சொல்லுங்க? 10 ரூபா நோட், 20 ரூபா நோட். ஆண்டவர் கேட்பார், ஏன்னா நீ என்ன மாதிரி நீ கேட்டுட்டு சத்தியத்தை நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? இவ்வளவுதானா உன்னுடைய அன்பு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ எதை செய்தாலுமே நீங்க இயேசுவுக்கு நேரா போய் செய்ய முடியாது இல்ல. இப்போ ஆத்துமாக்களின் ஆண்டவருக்காக ஆதாயம் செய்வேன் அப்படின்னா
நேரம் எங்க போகணும்? நீ மனுஷங்கிட்ட தான் போகணும். நான் சொல்றது புரியுது அவனுக்கு? அவனை நேசித்தா தானே நீ அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும், அந்த ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். நீ இயேசுவுக்காக செய்யறேன்னு சொல்ற, ஓகே, அது இயேசுவுக்கு நேரா போய் செய்ய முடியாது. யாருக்கு செய்யணும்? மனுஷனுக்கு தானே செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு இல்லை, யாருக்கு கொடுக்கணும்? இப்போ இந்த சிறியரிலே நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதைத்தான் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அவர் போய் சொல்றாரு. நான் பசியா இருந்தேன், சொல்லுங்க, எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறைச்சாலையிலே இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள். உடனே எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்போ காவலில் இருந்தீர்? நீர் எப்போ வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தீர்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு, இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். யாருக்கு செய்யவில்லையோ அதை நீங்கள் எனக்கு செய்யவில்லை. இப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவர்கள் தான் செய்தவர்கள் தான் செம்மறியாடு. அது 25:34 நினைக்கிறேன், 25 மத்தேயில 34 நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, செய்தவர்களுக்கு. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனியா, இப்ப நம்ம எதை சுதந்தரிக்க போகிறோம்? பரலோக ராஜ்யத்தை. அப்ப நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய ராஜ்யம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சபை யாரு? வெறும் சபை அல்ல. யாரு? பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிற தேவனுடைய ராஜ்யம். இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் நேரம் எங்க போகுது? பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் கேட்பாரு, நான் உன்னை நேசிச்சேன்னு சொன்னேன், எவ்வளவு சத்தியத்தை கேட்க முடியுமோ கேட்ட. இன்னும் சொல்ல போனா யாருக்குமே இல்லாத கிடைக்காத சத்தியெல்லாம் யாருக்கு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது? உங்களுக்கு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. சபைனா எல்லாருக்கும் இல்ல, உங்களுக்கு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அப்ப நல்லா கவனிக்கணும். நிறைய கேட்டிருக்கிறீங்கன்னா நிறைய போய் கணக்கு சொல்ல போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய வாங்கினா 10 ரூபா வாங்கினா கணக்கு எவ்வளவுக்கு தான் கேட்பாரு? 10 ரூபாய்க்கு தான். நிறைய கொடுத்தாருன்னா கணக்கு பெரிய லிஸ்டா கொடுத்தாகணும். அப்ப நீங்க சத்தியம் வேணும் கேட்கிறீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், அது நல்லதுதான். ஆனால் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கைமாறு பிரதிபலன் விதைக்கிறோம் இல்லையா? அப்ப அதுல இருந்து என்ன வரணும்? அதற்கேற்ற பலன், அது நிலம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அந்த நிலம் அது விளையவே செய்ய மாட்டேங்குது. என்ன விதைச்சாலும் அது பலன் கொடுக்க மாட்டேதுன்னா அந்த நிலம் சபிக்கப்படும். அப்படிதானே? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் 2 கற்பனைகளை பரிசுத்த ஆவியானவர் ஒரே கற்பனையாக மாற்றிவிட்டார். என்ன மாற்றிவிட்டார்? உன்னை நேசிக்கிறது போல நேசித்தார். அதனாலதான் இது யோவான் வேற மாதிரி சொன்னார். எப்படி தெரியுமா? நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். இதை யோவான் வேற மாதிரி சொல்றார். என்ன சொல்றாரு? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஐயே நான் அவன் கூட போக மாட்டேன், ஐயே நான் அவன் கூட சேர மாட்டேன், அவன் சரியில்லை, அவன் சொன்னா கேட்க மாட்டான், இது ஒத்து வராது, இது ஆவி ஒத்து போவாது, இது கூட இருந்தாலே சண்டை வந்துடும். நோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லிட்டா நீ ஆண்டவரை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு உலகத்துக்கு வந்தாரு, யாராவது அவரை ஏற்றுக்கொண்டார்களா? நான் சொல்லுங்க, யாராவது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களா? இல்லை. கூட இருந்தவனே காட்டி கொடுத்துட்டான், ஒருத்தர் மறுதளிச்சுட்டான், அற்புதம் பெற்றவர்கள் ஓடி போயிட்டான், குஷ்டரோகி சுகமானா காணாம போயிட்டா, யாருமே நன்றி இல்லை, ஒருத்தர் உண்மையா இல்லை, கடைசி வரைக்கும் அவர் கூட யாரும் இல்லை. ஆனால் அவர் சொன்னாரு, அது எனக்கு தெரியும், பட் நான் வந்தது என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றி முடிப்பேன், என்னுடைய வேலையை நான் முடிக்கணும், அதன் பிறகு அவர் வேலையை தொடங்குவார், அப்பதான் பலன் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பலனே காக்கணும். 3 வருஷம் ஆகி போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, 3 வருஷம் இன்னும் என்ன செய்யலை, இது பலன் கொடுக்கவில்லை, இது என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டுடலாம் அப்படி சொன்னாரா? 3 வருஷம். ஏசு எத்தனை வருஷம் பூமியில் இருந்தார்? 3.5 வருஷம். நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். இப்போ அவர் சொல்றாரு 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இது என்ன பண்ணல,
பலன் கொடுக்கவில்லை சொன்ன வெட்டி போடலான்னு உடனே இவர் என்ன சொல்றாரு, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் இன்னும் அதை என்ன பண்றேன், எரு போடுகிறேன், அதை திரும்ப என்ன செய்யும், பலன் கொடுக்கும். 1 வருஷம் கேட்டாரா இல்லையா? அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பலன் கொடுத்துச்சா இல்லையா? 3 வருஷம் இருந்தாரா? 3 வருஷம் ஊழியத்தை முடிச்சாரா? போனாரா? யார் அனுப்புனாரு சொல்லுங்க? யார் அனுப்புனாரு சொல்லுங்க? யார் அனுப்புனாரு? வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? இப்போ பிரசங்கம் பண்ணாரு, பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டவர்கள் எழுந்தார்கள், பிரசங்கம் பண்ணார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? கனி கொடுத்துருச்சு. 3 வருஷமா கனி கொடுக்கல, ஆவியானவர் வந்தாரு, இப்ப கனி கொடுத்து விட்டது. அல்லேலூயா. இப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லாமே ஆவியானவர் வந்தாதான் சாத்தியம். ஆவியானவர் வந்தாதான் தேவனுடைய ராஜ்யம். ஆவியானவர் வந்தாதான் நீங்கள் முக்கியமா நீங்க மற்றவர்களை நேசிக்கவே முடியும். பொதுவா எல்லாரும் நேசிப்பார்கள். நன்னை நேசிக்கிறவன மற்ற நேசி, அப்படிதானே? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் உலகம் சொல்லுகிறது. ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டான். நீ அவனுக்கு என்ன பண்ணணும்? மதிக்கவே மாட்டான். நீ ஊழியத்துக்கு போனா இயேசு பத்தி சொன்னா யாரும் கேட்கவே மாட்டான். நீ என்ன பண்ணு, செய். ஏன் அதை செய்யற? நான் அவர் மேல் வைத்த அன்பினால் இதை நான் ஒன்றும் பொருட்படுத்தவே இல்லை. அவன் செய்யறதை அவன் செஞ்சுக்கிட்டான், என் வேலையை செய்வேன். அல்லேலூயா. அப்ப அதனால நீங்கள் தான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் நீங்கள் சகோதரனை பகைக்க முடியாது. அவனை நேசிக்கத்தான் வேண்டும், அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவன் மேல் வைத்த அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறீர்கள். அப்ப அதனால தான் ஆவியானவர் 2 பிரமாணத்தை எதை மாத்திட்டார்? ஒரே கட்டளை. சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. இது என்ன பிரமாணமா யாக்கோபு சொல்றாரு? ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம் என்ன? ராஜாக்களுக்கு உரிய பிரமாணம், ஒரு ராஜ்யத்திற்கு உரிய பிரமாணம். அப்ப நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். அப்படினால் உங்களுடைய முதல் கட்டளை ஒரே கட்டளை தான். ஆதாம் கொடுத்தது மாதிரி ஒரே கட்டளை தான் உங்களுக்கும். நீங்க என்ன செய்யணும்? போ. எத்தனை பேர் உண்மையா நேசிப்பீங்க? முதல்ல எத்தனை பேர் சபையை நேசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ so much. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே. நான் இப்பதான் சொன்னேன், அன்பு நான் வாயில வடை சுடுறது இல்லை. அன்புனா எதுல வரணும்? அப்ப என்ன கொண்டு வந்தீங்க? உங்க லவ்வரை பார்க்க போனா எப்படி போவீங்க? லவ்வரை பார்க்க போனா எப்படி போவீங்க? சொல். ஏதாவது சும்மா போய் பார்த்துருப்பீங்களா உங்க லவ்வரை? சொல்லுங்க. இல்லை, போக மாட்டீங்க. ஐயா கேட்டால் நிறைய சொல்லுவார், வாணாம். சும்மா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்போ உண்மையா நீங்க நேசிக்கிறீங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க. the lover of my soul, என் ஆத்தும நேசர். அவர் என் ஆத்தும நேசர். ஓ, நான் அவரை பார்க்க போகிறேன். எப்படி நான் வெறுங்கையா போறது? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன நேசிக்கிறேன்னு சும்மா அப்படியே கதை விடாத. பக்கத்தில் இருக்கிறவனை என்ன நேசிக்கிறீங்க, அதுதான் என்ன நேசிக்கிற மாதிரி. அல்லேலூயா. நீ சபையை எவ்வளவு நேசிக்கிறியோ அதுதான் அவ்வளவுதான் என்ன நேசிக்கிற மாதிரி அப்படின்ட்டாரு. அப்ப நீங்க சபைக்கு என்ன பண்ணணும்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. இப்போ வரவே மாட்டுது. பார்த்தீங்களா? அன்பு குறைஞ்சிருச்சு பாரு, சவுண்டு குறைஞ்சிருச்சு. அன்பு குறைஞ்சதுனால சவுண்டு குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? எதனா ஏன் அதை செய்யறீங்க சொல்லுங்க? இயேசு சொல்றாரு, இதை எனக்கே செய்வீர்கள். அல்லேலூயா. இப்ப இயேசுவின் சரீரம் தானே சபை. சொல்லுங்க, இயேசுவினுடைய சரீரம் தானே சபை. அப்ப இந்த சரீரத்துக்கு என்ன செய்தீங்களோ அது யாருக்கு செய்றீங்க? இதுக்குண்டான பலன் தான் உங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்க போகிறார். அப்போ இந்த பூமியில இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப எப்படி செய்யறது? எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் மாசம் சேர்த்து வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? அப்போ இப்போ உங்களுக்கு வரது ஒரு 10,000 வருதுன்னு வச்சுங்களேன் மாசம். இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய செலவு எவ்வளவா குறைக்கணும்? சொல்லுங்க. 10,000 ரூபா வருது, 10,000மும் பத்தாது உங்களுக்கு. ஆனா 1000 ரூபாய் நீங்க சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ செலவு எவ்வளவுதான் நீங்க பண்ணணும்? அப்போ சத்தமா சொல்லுங்களேன். ஆனா செலவு எதை தாண்டுது. பட் இருந்தாலும் நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? 1000 சேர்த்து வைப்பேன். நான் பட்ஜெட் எவ்வளவுக்குள்ள தான் போடணும்? 9 ரூபாய்க்குள்ள தான் போடணும். இப்போ உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குதோ அதை நான் இதை தேவனுக்கு என்று நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை ஒதுக்குனாதான், இல்லைன்னா செலவு அது பாட்டு போயினே தான் இருக்கும். இது தேவனுக்கு. ஏன் இதை நான் செய்யறேன் தெரியுமா? நான் அவர் மேல் வைத்த அன்பை வாயினால் அல்ல கிரியையினால் நான் வெளிப்படுத்த வேண்டும். இதை நான் கர்த்தருக்கு செய்வேன், கர்த்தர் எனக்கு இதை பார்ப்பார், இதில் நான் உண்மையாயிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது தேவன் மேல், ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை
நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், கர்த்தர் பார்க்கிறார். அதற்குண்டான பலனை உங்களுக்கு 10 மடங்கு திரும்ப கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற சபை. ஓகே, சபை கண்டிப்பா ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்ன. நம்முடைய தேவனுடைய ராஜ்யமாகிய சபைக்கு என்ன சட்டம் இருக்கிறது? அன்பு செலுத்த வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து அந்த அன்பை என்ன செய்தாரா? நிறைவேற்றினார். இன்றைக்கு அன்புனா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்பு, த ட்ரூ லவ் இஸ் த சாக்ரிஃபைஸ். தியாகம் பண்ணுவதுதான் உண்மையான அன்பு. தாயும் தகப்பனும் தியாகம் பண்ணி பிள்ளைகளை வளர்ப்பார்கள். ஏன்? அதாங்க உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. இந்த அகாப்பே லவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பு, இயேசு தன் உயிரையே நமக்காக தியாகம் பண்ணார். அதான் அன்பு. பிதா தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு தியாகம் பண்ணார். அதுதான் அன்பு. இப்போ அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா, அவர் போய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கொடுக்கிறாரு? எல்லாத்தையுமே கொடுக்கிறார். நமக்கு வரங்களை கொடுக்கிறது யாரு? 9 வரங்களை கொடுக்கிறது யார்? கனிகளை கொடுக்கிறது யார்? எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும். வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்து நாம் ஜெபிப்போம். வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு எப்படி எங்க வந்திருக்குது? யாரு மூலமா வந்திருக்கு? சத்தமா சொல்லுங்க. தேவ அன்பு எப்படி நமக்குள்ள வருகிறதா? பரிசுத்த ஆவியினாலே இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் தேவனுடைய அன்பை உனக்குள்ளே கொண்டு வருவார். அவர் வரும்பொழுதுதான் எபேசியர் 2 வாசிக்கிறோம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் என்னதென்பதை அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்படுகிறது. இந்த அன்பு ஒன்றுதான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும், உபத்திரவத்தையும் ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் முடியும். எதனாலதான்? அன்பினாலே. அல்லேலூயா. ஸோ அதனால இந்த மனதில் நல்லா வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இனிமே நீங்கள் தேவனை எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படின்றத நான் கிரியைகளை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்பவர்களை தான் இயேசு சீக்கிரமாக வந்து வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, பாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத் தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரியுங்கள். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னு சொன்னா சிம்பிள் தான். இதை பைபிள் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரே வார்த்தையில் ஆவியானவர் இதை அப்படியே மொத்தத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசி நம்மை உணர்த்தி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யமானால் தேவனுடைய சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த சட்டம் தேவனுடைய நீங்கள் அன்பு கூறுவது தான். அல்லேலூயா. அதனால எழுத்துக்குரியதை எழுதி அவர் கொடுத்து இதை கை கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது ரொம்ப சிரமம். பை பர்த்தே நமக்குள்ள அது இருக்கு. இப்போ ஈஸியா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதை ரூல்ஸ் போட்டு சட்டத்தை கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சட்டத்தை போட்டு செய்ய சொல்கிறாங்க. ஹெல்மெட் போட்டு போங்கன்றாங்க. எல்லாரும் போட்டு போகிறாங்களா? பாதி பேர் போட்டு போகிறதே இல்லை. அப்படி தானே? சட்டத்தை கை கொள்ள முடியல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அது சட்டம் எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது. அது எல்லா நேரத்தில் அவங்களால கை கொள்ள முடியவில்லை. பட் பை பர்த்லேயே அது இருக்குதுங்க. அது அவங்க கேரக்டருங்க. அவங்க அது கேரக்டர். அந்த கேரக்டர் அவங்க எப்பவுமே அப்படி தான். அவங்க எப்பவுமே ரொம்ப பொறுமையாக தாங்க இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே சிரிச்ச முகமாக தாங்க இருப்பாங்க. இது எப்பவுமே கடுகடுன்னு தாங்க இருக்கும். ஏன் தெரியுமா? அது அவங்க குணம், அது அவங்க கேரக்டர். சொல்றோமா? பை பர்த்தே என்னதுதான் ஆண்டவர் நமக்குள்ள அன்பு என்கிற கேரக்டரை கொடுத்துட்டு தான் படைச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, நீ நேசிப்பா. இது ரெண்டு நீங்க போய் இன்னொரு இடத்துல உங்ககிட்ட இல்லாத ஒன்றை கை கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு, இதை செயல்படுத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா.
இப்போ எதையும் எதிர்பார்க்காமல் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நம்மளை ரட்சித்து அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இன்றைக்கு நம்மளை தேவனுடைய ராஜ்யமாக மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையாகவே தேவனுடைய அன்பு உன் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குமானால் நீ பிறவேனையும் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்றைய நாள்ல இருந்து நான் இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறேனோ அதே போல நான் மற்றவனையும் நான் நேசிப்பேன், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.